முக்கியமான அப்டேட் என்னன்னா தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகனோட போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே 2-3 போஸ்டர் வந்து இந்த போஸ்டர் வந்து என்னென்னலாம் சொல்லுது. போஸ்டர் நான் ஏற்கனவே இது வேற ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஜனநாயகனில் மட்டும் மொத்தத்தையுமே எடுத்து மெசேஜ் சொன்னால் அத்தனை பேருக்கு ரீச் ஆகிடுமா? 2026 வந்து இவர் வந்து திமுக தான் ஒரு டார்கெட். திமுகவை அழிச்சாதான் நாம் இங்க ஆட்சி அதிகாரத்தில் ஏற முடியும். 50 வருஷத்துல திமுக மட்டுமே இல்லை இல்லையா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். அதை வந்து அண்ணா பல கேள்விகளை என்கிட்ட கேட்கறதா சொன்னார். சொல்லுங்கண்ணா. முக்கியமான அப்டேட் என்னென்னா தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகனோட போஸ்டர் ஒன்று வந்திருக்குது. ஏற்கனவே 2-3 போஸ்டர் வந்து இந்த போஸ்டர் வந்து என்னென்னலாம் சொல்லுது அதை நீங்கள் டீகோட் பண்ணுறீங்களா? டீகோட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து சினிமா எக்ஸ்பெக்ட் கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் அறிவுக்குட்பட்ட மாதிரி சில விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா விஜய் இந்த ஜனநாயகன் படத்தை ஏன் பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க? ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட விஜயோட கெரியரில் இது ஒரு லாஸ்ட் கடைசி படம். ஏன்னா விஜய் வந்து அவரே சொல்கிற மாதிரி நான் கெரியர் உச்சத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இந்த படத்தோட விட்டுட்டு அவர் முழு நேர அரசியல் வாழ்க்கையை பார்க்குறதுனால இனிமேல் படத்தை நடிக்க மாட்டார் அப்படின்னும் போது இயல்பாகவே அங்கே ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், மற்ற துறையினர் இருக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது ஒரு முழுக்க அரசியல் படம் அப்படின்றனால எல்லாரும் வந்து தொடர்ச்சியாக வந்து எப்போ வரும், என்ன அப்டேட் வரும், என்ன ட்ரைலர் வரும், அதில் என்ன அரசியல் குறியீடு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அச்சுவினோத் வந்து இது ஒரு நல்ல அரசியல் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதை ஒட்டி முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு போஸ்ட் வந்தாங்க. அதுவும் டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். அப்போது அதுவே ஒரு அரசியல் வார்த்தை தானே. என்ன சொல்றது? ஜனநாயகன்றது என்ன ஒரு அர்த்தம் கொடுக்குதுன்றீங்க? ஜனநாயகன்றது ஜனநாயகம் தான். ஜனநாயகன்னா என்ன பொருள்? சமத்துவம், இது ஃப்ரீடம், அப்புறம் வந்து மதவாதம் இல்லாமல் சாதியவாதம் இல்லாமல் இதுதான் பேசுகிறது தான் கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்கல்ல. அந்த டைமென்ஷனில் தான் இந்த ஜனநாயகன்ற வார்த்தைக்கான பொருள். அதே சமயம் இந்த ஜனநாயகன்ற போஸ்டில் நாம் என்ன குறிப்பை பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, இதில் த ரோரர் அப்படின்ற மாதிரி இவனை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து எல்லாரும் இப்படி கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படி கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவர் வந்து பேக்ட்ராப்பில் இருக்கிற மாதிரியும் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏதோ இது என்ன பொருள் குறிக்குதுன்னா, மக்கள்லாம் வந்து எப்படா இந்த தலைவன் வருவான், எப்படா நம்ம பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுப்பான், நாம் இந்த நாட்டில் அரசியல், பொருளாதாரம், அதே மாதிரி பல்வேறு நெருக்கடியில் துன்ப துயரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி வாழ்கிற சமயத்தில் இவர் எந்த தலைவர் வந்து நம்ம அரசியல் விட மாட்டாரா? ஒரு நல்ல அரசியல் இப்போ படத்துலேயே கூட வந்து பல கொடுமைகளும் அனுபவிப்பாங்க. மக்கள் நிறைய துன்ப துயரெல்லாம் பட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இவன்லாம் அடிக்கிறதுக்கு இவன்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு நல்லா வரமாட்டாங்கன்னா உடனே ஒருத்தர் வந்துருவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த போஸ்டர்ல அப்படி ஒரு இந்த போஸ்டர் நான் ஏற்கனவே இது வேற ஏதோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இது இல்ல பல அரசியல் படங்கள்ல இந்த மாதிரியான தலைவான்ற படத்துலயும் இந்த மாதிரி தூக்குவாங்க. அரசியல் படங்கள்ல இந்த மாதிரி இயல்பாக இந்த மாதிரி கை தூக்குறது இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்படி தூக்கியிருக்காரு. அண்ணன் செந்தமிழ் சீமானும் இதை இப்படி பண்றாங்க. ஆமா ரெகுலரா இது அண்ணனோட சிம்பிள் மாதிரி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி தூக்குறது இயல்பு. இப்போ நீங்க கேரளாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி நிறைய படங்கள்ல இந்த மாதிரி கை தூக்குறதெல்லாம் இயல்பான ஒன்று தான். அப்படி விஜய் தூக்கும் போது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலான ஹீரோ, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஸ்டாரு, சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து நிற்கிற ஆள். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வரேன். அப்படின்னும் போது இவர் அப்படி செய்யும் போது ஒரு வெயிட்டான ஒரு இது இருக்கு படத்துக்குள்ள. ஆமாம், படத்துக்குள்ள பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு போல, அரசியல் ரீதியாக எல்லாத்தையும் துவம்சம் பண்ண போகிறவர் போல, முழுக்க அரசியல் படம் தான் அப்படின்றதுக்கான ஒரு போஸ்டர் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னா, நான் அது போஸ்டர் ஒரு வெளிச்சம் வந்து அப்படியே மங்குற மாதிரி பார்த்தேன். அது என்னது? அது வெளிச்சம் ஒரு மங்குற மாதிரி கிடையாது. பின்னாடி வந்து சூரியன் வந்து மறைகிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உதிக்கிற சூரியன் வந்து உதய சூரியன் வந்து மறையுது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஏன் அப்படி உதய சூரியனை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இவர் வந்து முதல் தன்னோட வந்து மாநாட்டில் கூட
50 ஆண்டு மன்னராட்சியை நான் ஒழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். தொடர்ச்சியாக அவருக்கு விகடன் ப்ரெஸ் மீட்டில் பேசுனதா இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நீ பாசிசானா என்ன பாயாசமா அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், முழுக்க வந்து பரந்தூர் விமான நிலையங்களாக இருக்கட்டும், மற்ற நிறைய விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக தான் அவரோட டார்கெட். திமுகவை அழிச்சாதான் நாம் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் ஏற முடியும். 50 வருஷத்துல திமுக மட்டுமே இல்லை இல்லையா, இதுல இன்னொரு இல்லை அப்படி இருந்தாலே ஆளுங்கட்சி யார்? இப்போ ஆளுங்கட்சி வந்து அதிமுக வந்து விமர்சனம் பண்ணணும். ஏன்னா ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாதான் இவங்க ஒரு கவுண்டர் பண்ண முடியும். இவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிரதிநிதித்துவம் பெற முடியும். அதே சமயம் மக்கள் மத்தியிலே ஒரு பேசு பொருள் ஆகும். அப்போதான் ஒரு தலைவருக்கான அந்தஸ்து உயரமும். இப்போ அதிமுக விமர்சனம் பண்ணுறதுனால என்ன பிரதிநிதித்துவம் கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களே அவங்க கட்சியிலே பல்வேறு உட்கட்சி பூசல் இருக்குது, அங்கேயே நிறைய பிளவுகள் இருக்குது. அதை பற்றி பேசுறது இவங்களுக்கு என்ன பயன் இருக்க போகுது? அப்போது ஆளுங்கட்சி எதுக்கிறது தான் இவருடைய மோட்டோவாக இருக்குன்றனால தொடர்ச்சி அவருக்கு கட்சி ஆரம்பித்த ஒரு மாநாட்டிலிருந்து இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்குது. அப்போது அது படங்கள்லையும் வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா திமுக இனிமேல் உதயசூரியன்றது உதிக்காது, இனிமேல் மறையும் அப்படின்றது தான் அது குறியீடாக வந்து சொல்கிறாரு அப்படின்றது தான் இருக்குது. ஏன் விஜய் வந்து தன்னோட இது படத்தை எடுத்து நார்மலாக இது படம் இது படமாக காட்டிட்டு போயிடலாம்ல, ஏன் இது அவர் கடைசி படத்தில் இது ஏன் காட்டணும்? இத்தனை நாள் நடிச்சிட்டிங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி பேசுனதா இருக்கட்டும், கத்தி படத்தில் விவசாய சார்ந்த விஷயங்களை பேசுனதா இருக்கட்டும், அதே சமயம் இன்னும் பல்வேறு படங்கள் நீங்கள் தலைவர் படத்தில் ஏதோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல பேசுங்க. ஏன் இன்னைக்கு முழுக்க ஒரு ஜனநாயகன்ற படத்தை வச்சு ஒரு திமுக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி எடுக்கணும் அப்படின்றதா இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டங்களில் படம் நடிக்க வரும்போது அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுக இதில் தான் இருந்தார். அவர் திமுகவில் தான் இருந்தார். அண்ணாவை பற்றி பேசுனதா இருக்கட்டும், திராவிட கொள்கையை பரப்புனதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் உடனே அதிமுகவுக்கு மாறினோடனே பல கட்டங்களில் வந்து தன்னோட கட்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கு உதவுற மாதிரியும் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி காட்டிப்பாரு. அதனால மக்கள் விரும்பினாங்க. ஏன்னா கலைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஒரு 100 பேர் ஒரு 10,000 பேர் வந்து ஸ்டேஜ் போட்டு பேசுறதை விட ஒரு கலை வந்து பல்வேறு பல கோடி மக்கள்கிட்ட ஈஸியாக சென்றடைஞ்சிடும். அது நல்ல விஷயங்களும் எடுத்துன்னு போது அப்படி இந்த பொலிட்டிக்கலாக வந்து ஏன் நம்ம ஒரு கலையை ஆட்ஃபார்மாக பயன்படுத்தி கூடாதுன்ற மாதிரி விஜய் பயன்படுத்திருக்கலாம் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாக இருக்குது. அப்போது அடுத்த கட்டத்தில் விஜயகாந்த் கூட அதே தான் பண்ணார். விஜயகாந்த் கூட தன்னோட கட்சி கொடியை காட்டுறதா இருக்கட்டும், இவருக்கு மக்கள் நலனுக்கு சார்ந்த விஷயங்களை செய்யறதா இருக்கட்டும் பிரதிபலிச்சாரு. அது வந்து ஃபீல்டில் வந்து ஒர்க் ஆச்சு. அதே போல தான் ஜனநாயகன் படத்தில் நாம் ஏன் அரசியல் முழுக்க அரசியலில் தான் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னும் போது இன்னும் மக்களுக்கு ரீச் அடையும் அப்படின்றத இதாக இருக்கு. ஏன்னா இவர் இந்த படத்தை விட இனிமேல் எலெக்ஷன் ஃபுல் டைம் எலெக்ஷன் தான் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு என்னென்னா வந்து இவ்வளோ வருஷம் நிறைய படம் நடந்தார். அது என்ன ஜனநாயகனில் மட்டும் மொத்தத்தையுமே இந்த மெசேஜும் சொன்னால் அத்தனை பேருக்கு ரீச் ஆகிடுமா? இல்லை 2026 வந்து இவர் வந்து அந்த இதில் ஸ்டேஜ் அடைஞ்சிருவாங்க? இல்லை, இது ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு டூலாக பார்க்குறாரு. ஒரு டூல், கடைசி டூல் இது. ஏன்னா இப்போ பெரும்பாலும் வந்து இவர் என்ன சொல்கிறாங்கன்னா களத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. ஆமாம், களத்துக்கு வரலன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை. அண்ணன் சீமான் கூட தம்பி வந்து பேசட்டும் வரட்டும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதான் சொல்கிறேன், களத்துக்கு வரல. அதே சமயம் ஏன் நம்ம கடைசி படத்தை வந்து நம்ம ஒரு நல்ல கோர் பாலிடிக்ஸ் ஃபிலிமாக எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரியே. அது அச்சுவனத்தை பொறுத்தவரையும் அவர் நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கிங் எடுக்கக்கூடிய இது வந்து தீரன் அதிகாரம் ஒன்றாக இருக்கட்டும். அதே சமயம் 2வது படங்கள் வந்து ஃபஸ்ட்டு சதுரங்க வேட்டை, அடுத்து தீரன் அதிகாரம் ஒன்று, நேர்கொண்ட பார்வை, வலிமை, இந்த மாதிரி நல்ல படங்களை எடுத்த இயக்குனர் தான். அப்போது இந்த டைரக்டரோட இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்கள் எடுக்கும்போது இயல்பாக ஒரு நல்ல அரசியல் புரிதல் உள்ள ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜ்முருகன் ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜ்முருகன் ஒரு நல்ல அரசியல் சார்ந்த இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர்கிட்ட இருந்து நிறைய கற்றுருக்காரு. அதே சமயம் மக்கள் பிரச்சனையை டீட்டெயிலாக காட்டுறது விஷயத்தில் அவர் நல்ல இதை வச்சுருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் கம்பைனாக லாஸ்ட் படம் எடுக்கும்போது இயல்பாகவே மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். இவரோட அரசியல் இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. திமுக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது இந்த சமயத்தில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறதா வந்து அந்த போஸ்ட்லேயே போட்டிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்குள்ளே அந்த படம் வந்து கண்டிப்பாக அவரோட அரசியல் பிரச்சாரத்துக்கு பயங்கர பயனுள்ளதாக அமையும்ல. அப்போது இது ஏன் ஒட்டுமொத்தமாக பார்ப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஜனவரிலேருந்து மே அந்த பிட்வீன் டைம்லே சூடு நல்ல பயங்கரமான பிரச்சாரம் இருக்கும். ஆமாம் இருக்கும். ஒருத்தர் மாறி விமர்சனம் பண்ணி தான்
பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கடுமையாக வாதிச்சுக்கிறதா இருக்கட்டும், ஊழல்கள் வெளியே வர்றதா இருக்கட்டும், இல்லை பல்வேறு போட்டி இதெல்லாம் இருக்கும் அரசியலில். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ஒரு முழு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி பேர் மக்களுக்கு மற்ற எல்லா ஸ்டேட்களுக்கு பரவுறது ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஒரு பயங்கர வெப்பனா இருக்கும். படம் வந்து ஒரு ஆயுதமா இன்னொன்னு கடைசி ஒரு சாதாரண ஹீரோவா இருந்தா கூட பரவாயில்ல. இவர் ஒரு பெரிய ஹீரோ, கிட்டத்தட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி பெரிய ஹீரோ. அப்போ நம்ம அந்த டைமுக்கு பயங்கர பிரச்சாரத்துக்கு பயங்கர ஈடுபடுறதா இருக்கும்ல. அப்போ இது அந்த டைம் மக்கள் எல்லாம் விரும்பி பார்க்கவும் செய்வாங்க. ஏன்னா கடைசி படம் போது மக்களுக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட், ஐயோ விஜய் நான் இனிமேல் சினிமாவில் பார்க்க முடியாது. அப்போ நீங்க ஒரு அனுதாபம் பண்றீங்களா? ஆமா, ஒரு அனுதாபத்திலையும் பார்ப்பாங்க, ஒரு மிஸ் பண்ற மாதிரியும் பார்ப்பாங்க. இப்பயே நிறைய ஐ மிஸ் யூ விஜய் அண்ணா, கண்டிப்பா நான் உங்க படம் பார்ப்பேன்னா. ஆனால் இப்பயே நிறைய பேர் வந்து ஐயோ நான் விஜய் மிஸ் பண்ணுறேன், நீங்கள் நடிச்சிட்டும் படத்தையும் பாருங்க, அரசியலையும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கல்வி இதில் வந்து நிறைய பேர் வந்து சொல்லி நிறைய பேர் நீங்கள் நடிக்கவும் செய்யுங்க, அதே சமயம் அரசியலில் இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது சொன்னோட எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அவரை வந்து புரட்சி தளபதி அப்படின்னு இதுக்கப்புறம் கூப்பிடுங்க. அவர் தளபதி கிடையாது, தளபதின்ற ஏற்கனவே இருக்காரு, இதுக்கப்புறம் அவர் புரட்சி தளபதி தான் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர் சொல்லியிருக்காரு. இல்ல சொல்லுவாங்க. அதை என்ன நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே புரட்சி தளபதினு ஒருத்தர் இருக்காரா, இல்ல அது என்ன தளபதினு ஒருத்தர் இருக்கா? தெரியும், புரட்சி தளபதினு விசால் இருக்காரு. அவர் ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய புரட்சியெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த படத்தை வந்து இல்ல மக்களா வந்து பல கோஷங்கள், காமராஜ்னு சொல்றாங்க, எம்ஜிஆர்னு சொல்றாங்க, இளைய காமராஜ், சேகுவாரன் கூட சொல்லுவாங்க, பிடல் காஸ்ட்ரான்னு கூட சொல்லுவாங்க. மக்கள்ல 1000 கோணங்கள்ல பல்வேறு வடிவங்கள் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நீங்க அவங்களோட விஷயம், ஆமா நீங்க ஒரு புத்தர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பல்வேறு. ஆனா அது அவங்க தலைவர்கள் விரும்புறாங்களா, அது ஏத்துக்கிறாங்களான்றதுதான் பேசு பொருளா இருக்கு அப்படின்றது. புரட்சி தளபதினு சொல்லும் போது, இல்லை ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது இவர் அமைதியாக இருந்தார், எப்பெல்லாம் சொல்லணும் போகிறாங்கன்ட்டு. அப்புறம் ஒரு தடவை சொல்லிட்டாரு, இல்லை சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தருதான்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒருத்தர் புரட்சி தளபதினு சொல்கிறாரு, அப்போ புரட்சி தலைவி, புரட்சி தலைவர், அப்புறம் புரட்சி தளபதி நீங்கள் தான் அப்படின்னும் போது, இல்லைல்லப்பா அதெல்லாம் பேசாதான் நீங்கள் சொல்லிருக்கலாம் இல்லையா? அதுக்குள்ள சந்தர்ப்பம் இருந்துச்சு இல்லையா? இல்லை மக்கள் பல வார்த்தைகளை அவங்க ஆசைக்கு பேச, அவங்களோட அன்பு செலுத்துறது சில வார்த்தைகள் அப்படி பயன்படுத்தி பேசுவாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம மறுதளிக்க முடியாது இல்லை. ஒரு சாதாரண எளிய மக்கள் தானே அவங்க. பண்ணும் போது அவங்களுக்கு அதை சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். சரி அது போகட்டும். ஏன்னா அவருக்கு இப்போ ஜூன் 22 வந்து அவருக்கு வந்து பிறந்த நாள் வரப்போகுது. அது என்ன எப்படி கொண்டாடுறீங்க? அது எப்படி கொண்டாடுறீங்க? ரசிகருங்க எப்படி கொண்டாட போறாங்க? அதே தான் மறைமுகம் என்ன கேட்குறீங்க? இல்லைங்க, ரசிகருங்க கொண்டாடுறாங்களா, அது எப்படி இருக்கு? நானே ஒரு ரசிகன் தான். ஜூன் 22 வரப்போகிறது மட்டும் இல்லாமல் இது போஸ்டரோட நிறுத்தாமல் அப்போ வந்து ஒரு கிளிம்ஸ் வெளியிடுறதா சொல்கிறாங்க. ட்ரைலர் மாதிரி விடுறதா பயங்கரமா இருக்கும். ஆமா, வேற லெவல். ஆமா, பாரு அப்பயும் உங்க ரசிகர் மனோபாவம் வருது. இல்ல அது வந்துருதுங்க. கடைசி படம் பார்த்தா நீங்களே இப்படி சொல்றீங்க, கடைசி படம்னா சாதாரண மக்கள் அப்படி எதிர்பார்ப்பாங்க. இப்போ கிளிம்ஸ் வரப்போகுது, அது என்ன சொல்ல வர்றாங்க, இதெல்லாம் அரசியல் ரீதியாக இருக்கா? போஸ்டரில் நம்ம குறிப்பிட்ட விஷயம் சூரிய உதயசூரன் சொல்கிறோம். ட்ரைலரில் கட்டாயமாக வந்து அவருக்கு நிறைய அரசியல் குறியீடுகளும், நிறைய அரசியல் எந்த முக ஸ்டாலின் விமர்சனம் பண்ண போகிறாரா, அதிமுக விமர்சனம், பிஜேபி விமர்சனம் பண்ண போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நேர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.